இன்றைக்கி டீக்கு ஈவினிங் என்னென்னு பாருங்கள் அக்கா வீட்டில். இன்றைக்கி வந்து சுண்டல் ஒயிட் சன்னா அதான் இன்றைக்கி தாளிக்க போகிறேன். இங்கே பாருங்கள் அப்போயே வேக வச்சுட்டேன். தண்ணி தான் வடிகட்டணும். நல்லா வெந்துருச்சு. நேற்று நைட்டு ஊற வச்சதுப்பா. இன்றைக்கி மார்னிங் ஒரு தடவை அந்த தண்ணியை வெளியே ஊற்றிட்டு நல்ல தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கிறேன். விசில் வச்சாச்சு. லஞ்சு இறக்கும் போது லஞ்சு பண்ணி முடிக்கும் போதே அக்கா 5 விசில் வச்சுட்டேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ சுண்டல் செய்வோம். தண்ணியை வடிகட்டிட்டேன் அக்கா. தண்ணியோடு ஊற்ற முடியாது, அதனால் தண்ணி வடிகட்டின்னு திட்டமாக நம்ம தண்ணி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ தாளிப்போம். இப்போ வடை சட்டியில் அக்கா 1 ஸ்பூன் தான் ஆயில் ஊற்றிருக்கேன். இது ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு ஈவினிங் டீக்கு ஆயில் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள் 1 ஸ்பூன் உளுத்த பருப்பு, முழு உளுந்து, 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா பொடியட்டும். இப்போ உருட்டு பருப்பு நல்லா செவந்துருச்சு. இதுக்கு போடுறதுக்கு அக்கா வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் விதையை தட்டிட்டு வச்சுருக்கேன்ப்பா. குழந்தைங்களுக்கு காரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கறிவேப்பிலை, அவ்வளோதான். இதை போட்டோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ கொஞ்சம் வந்து அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் பெருங்காயம், நல்லா வாசனையாக இருக்கும். வாயுன்னு சொல்கிறவங்களுக்கும் இது கொஞ்சம் நல்லா ஜீரணம் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம வேக வச்சுருக்க சுண்டல் எடுத்து கொட்டிக்கலாம். எல்லா சுண்டலையும் போட்டாச்சு. இப்போ சுண்டல் வேக வைக்கும் போது அக்கா சால்ட்டு திட்டமாக போட்டிருக்கேன். இப்போ இந்த ஆனியனுக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கணும். இந்த ஆனியனுக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு, இந்த ஸ்பூனுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். இப்போது அக்கா தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவு போடுறேன். இதெல்லாம் போட்டால் தான் எங்கள் வீட்டில் சுண்டல் சாப்பிட்றாங்க. வெறுமையாக வேக வச்சு தாளித்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கப்பா. அதனால தான் இந்த மாதிரிலாம் இப்படி தாளித்தா தான் இறங்குது வாய்க்குள்ளே. இப்போ அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அடுப்பில் ஆஃப் பண்ணாமே நம்ம பிரட்டிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு பேர் சுண்டல் கிடையாது, அது கூட்டாயிரும். அவ்வளோதான், பிரட்டியாச்சு. சுண்டல் ரெடி. இப்போ அக்கா அடுப்பை ரொம்ப சிம்மில் அடுப்பத்தை வச்சுருக்கிறேன். ரொம்ப சிம்மில் வச்சுட்டு, இது வந்து அக்கா வீட்டில் தயாரித்த இட்லி பொடி. நல்லா காரமாக இட்லி பொடி பொரிகள்லாம் போட்டு ரெடி பண்ணுவேன். அதை கொஞ்சம் போட்டு ஒரு பரட்டு, அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது சும்மா பெரட்டி கொஞ்சம் ஹீட் ஆகுறதுக்காக. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டீ காஃபிக்கு ஈவினிங்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அக்கா ஸ்டைலில் இப்படி ஒயிட் சன்னா சுண்டல் அக்கா ஸ்டைலில் தாளித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் என்ன இட்லி பொடி இருந்தாலும் லாஸ்ட்டில் தூவி ஒரு பரட்டி இறக்கிருங்க. பெருங்காயத்தூளும் போட்டுருங்க. ரொம்ப 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 வாசனையாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டீக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வேறு. தேங்க்யூப்பா.